29/2022 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கொஸ்டின் என்னன்னா, இந்த முரளியில பாபா எதை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ரெண்டாவது கொஸ்டின், பாரதவாசிகளுக்கு தெரியாத விஷயம் என்ன? இந்த முரளியில பாரதவாசி குழந்தைகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது, பாபா விரும்புவது என்ன? பாபா விரும்புவது என்ன? நாலாவது கொஸ்டின், யார் யாருக்கெல்லாம் பின்னால் ஞானம் கொடுக்க வேண்டும்? பாபா சொல்லியிருக்கிறார், யார் யாருக்கெல்லாம் பின்னாடி ஞானம் கொடுக்க வேண்டும். அஞ்சாவது கொஸ்டின், உங்களுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். முதல்ல முதலில் டேஸ் ஆக இருந்தீர்கள், இப்பொழுது டேஸ் ஆகி உள்ளீர்கள். இரண்டாவது, பாபா சொல்கிறார், நான் உங்களுடைய டேஸ் ஆக இருக்கிறேன். மூன்றாவது, பிறர் கோபப்பட்டால் நீங்கள் டேஸ் ஆக இருக்க வேண்டும். நமக்கு வர பாயிண்ட்லாம் சொல்லக்கூடாது, பாபா முரளியில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதான் சொல்ல. நாலாவது, பிராமண ஆத்மாக்கள் டேஸ் ஆக இருக்கிறோம். அஞ்சாவது, யாரிடம் ஞானத்தினுடைய அழியாத செல்வம் இருக்கிறதோ அவர்கள் டேஷ். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னோம்? எதை மறக்க கூடாது? இன்னைக்கு முரளியில பாபா சொல்லியிருக்கிறாரு, எதை நம்ம மறக்க கூடாது? அதுக்கு ஆன்சர் நான் ஈஸ்வரிய குழந்தை, பிரம்மாவுக்கும் குழந்தை, பிராமண நிலையிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டே இருக்கிறேன் என்பதை மறக்கக்கூடாது. யாரிடமிருந்து சொத்து அடைகிறேனோ அவரை நினைக்க வேண்டும், இதை நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பாரதவாசிகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டிருந்தோம். நம்முடைய கீதையை யார் சொன்னார்கள்? கீதையின் பகவான் யார்? கீதையினால் எந்த தர்மம் ஸ்தாபனை ஆச்சு? இதெல்லாம் பாரதவாசிகள் தெரியாது. மற்ற தர்மத்துல எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனா பாரதவாசிகளுக்கு இது தெரியலன்று பாபா சொல்லியிருக்கிறார். அடுத்து, பாபா விரும்புவது என்ன? என்னை விட குழந்தைகள் உயர்ந்தவராக ஆக வேண்டும், இதுதான் பாபா விரும்புறாரு. அவரை விட இன்னைக்கு உலகத்துல யாராவது அப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர யாரோ
மேல வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா பாபா எப்படி இருக்கிறாரு? அவரை விட உயர்ந்த நிலைக்கு போகணும் குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறாரு, விரும்புறாரு. 4வது கொஸ்டின் வந்து, யார் யாருக்கெல்லாம் பின்னாடி ஞானம் கொடுக்கணும்? நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? அப்பயே விரும்பினாரு பாபாவை இல்லையா? சன்னியாசிகளுக்கு கொடுக்கணும், ராஜாக்களுக்கு கொடுக்கணும். சன்னியாசிகள் கொடுக்குறோம், வந்துட்டு இருக்கிறாரு. 5வது கேள்வி, உங்களுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி கேட்டிருந்தோம். மலர் போல மகிழ்ச்சியில் மலர்ந்து இருக்க வேண்டும். இதுதான் ஆன்சர். மலர் போல மகிழ்ச்சியில் மலர்ந்து இருக்க வேண்டும். அடுத்து filling the blanks. முதல்ல வந்து, முதலில் டேஸ் ஆக இருந்தீர்கள், இப்பொழுது டேஸ் ஆக ஆகியுள்ளீர்கள். முதல்ல வந்து சோழியாக இருந்தோம், இப்பொழுது வைரமாக ஆகியுள்ளோம். இரண்டாவது, பாபா சொல்கிறார், நான் உங்களுடைய டேஸ் ஆக இருக்கிறேன், ஒபீடியன்ட் சர்வெண்டாக இருக்கிறேன். 3வது, பிறர் கோபப்பட்டால் நீங்கள் டேஸ். பிறர் கோபப்பட்டால் நீங்கள் மிகவும் இனிமையாகணும். திட்டினாதான் அந்த மாதிரி நினைக்கணும். திட்டினாங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா ஆன்சரு, அதாவது மலர் போடுறேன் நான் அவங்க மேல அப்படின்னு நினைக்கணும். ஆனா கோவப்பட்டாங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கணும்னா மிகவும் இனிமையா இருக்கணும். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா இனிமையா நடந்துக்கணும். 4வது, பிராமண ஆத்மாக்கள் டேஸ் ஆக இருக்கிறோம். பூர்வஜ், மூதாதையார். யாரிடம் அழியாத செல்வம் உள்ளதோ அவர்கள் உலகத்திலேயே, அத சொல்லணும், உலகத்திலேயே அனைவரையும் விட மிக பெரிய செல்வந்தர்கள். அதான் ஃபுல்லா ஆன்சர். ஓம் சாந்தி.